புதுசா ஒருத்தர் கிளம்பியிருக்காரு விஜய்ன்னு சொல்லிட்டு அவர் வந்து வன்னியரோட எதிர்ப்பு வன்னியரோட நலனை நம்பி ஆரம்பிச்சாரா வன்னியரை சுத்தமா எந்த அளவுக்கு வன்னியர்களை வெறுத்து வந்து ஆரம்பிச்சாருன்னு தெரியல அந்த கட்சி. இப்ப மாநில பொறுப்பு போட்டிருக்காங்க, அதுல வந்து ஒரு வன்னியர் கூட இல்ல. நீங்க வந்து நான் என்ன கேட்கிறேன் விஜய் அவர்களை, நீங்க வந்து வன்னியர்களுக்காக பேசுற சமத்துவம் பேசுறீங்க, சமூக நீதி பேசுறீங்க, சமுதாய நீதி பேசுறீங்க, எல்லாமே பேசுறீங்க. ஊர் ஊரா போய் வந்து எல்லா தலைவர்களை பத்தி பேசிட்டு வர்றீங்க. 10.5 நிலைப்பாடு என்ன இல்லை? எல்லா ஒரு கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சா கட்சிக்குன்னு வந்து ஒரு நிலைப்பாடு இருக்கும். உங்களோட நிலைப்பாடு என்னது அந்த கட்சிக்கு? இடஒதுக்கீட்டை பத்தி உங்களோட நிலைப்பாடு என்னன்னு நான் கேட்கிறேன். அதே போல இவங்க வந்து விஜய் அவர்கள் வந்து இப்ப கொள்கை தலைவரா வந்து அஞ்சலி அம்மாள் வச்சிருக்கிறாங்க. எதுக்காக நீங்க வந்து அஞ்சலி அம்மாள் வச்சிருக்கணும்? ஒரு சமுதாயத்துல இருந்து ஒரு தலைவர் கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டு அந்தந்த சமுதாய மக்களை வந்து ஏமாத்துறதுக்காகவும் ஓட்டுக்காகவும் நீங்க இதை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க இத்தனை வருஷமா வந்து படத்துல வந்து எல்லாரையும் பெண்களை இழிவுபடுத்தி பேசிருக்கீங்க, சிகரெட் அடிச்சிருக்கீங்க, தம் அடிச்சிருக்கீங்க, என்னென்னமோ பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் டவுன் பண்ணது நீங்க தான். அதை இப்ப வந்து எல்லா மக்களும் டீனேஜ்ல இருந்து எல்லா பசங்களுமே அதை இன்ஃபுளுன்ஸ் ஆகி தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே கொண்டு வரல. நீங்க வந்து ஒரு கட்சி தலைவரா இருக்கிறது கூட ஒரு கட்சி தலைவரா இருக்க கூட தகுதி இல்லாத ஆள் தான் நீங்க. ஏன்னா எந்த ஒரு நல்ல விஷயத்துமே நீங்க படத்துல வந்து கொண்டு வரல. உங்களால் தான் இந்த டீனேஜ் பசங்களா இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகி தேவையில்லாத தப்பான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நல்லது பண்ணிட்டீங்க இந்த சமுதாயத்துக்காக, சரி இந்த மக்களுக்காக எல்லாருக்கும் என்ன நல்லது பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்க.